தற்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை நந்தம்பாக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதி மக்களுக்கு இதுவரை நிவாரண உதவியும் கிடைக்கவில்லை, மாற்று குடியிருப்புகளும் ஒதுக்கப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. அவர்களின் துயர கதையை இப்போது பார்ப்போம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றத்தால் அதிக பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் ஒன்று நந்தம்பாக்கம் எம்ஜிஆர் நகர். வெள்ள நீர் வடிந்து 1 மாத காலமாகியும் இன்றளவும் இயல்பு நிலை திரும்பாமல் அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். அரசு அறிவித்த எவ்விதமான சலுகைகளும் தற்போது வரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். நிவாரணம் கிடைத்தால்தான் தற்காலிக குடிசைகளை அகற்றி குடிசைகள் அமைக்கக்கூடிய நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். வீடும் கட்டலான்னு சிம்பிளாக ஓடி ஏதோ வச்சு கட்டலான்னு பார்த்தாலும் கட்டாதீங்க, அது கூட காசும் என் கையில் இல்லை, ஏதோ எங்களால் முடிஞ்சது இது பண்ணின்னு இருக்கிறோம், சுத்தமாக இல்லை, ஏதோ உதவி பண்ணுவாங்க வெள்ள நிவாரணம் அது இன்னும் போடலை, அது வந்துன்னா கூட ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் போட்டுக்கணும் இருக்கணும். மீண்டும் குடிசை அமைத்தால் மாற்று வீடுகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சமும் இவர்கள் மனதில் உள்ளது. ஆனால் தற்காலிக குடிசைகளில் கொசுக்கள் மற்றும் பனிப்பொழிவு அதிகமாக உள்ளதால் இந்த பகுதியில் நோய் தொற்று இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் இப்பகுதி மக்கள். ரொம்ப வெள்ளத்தினால குழந்தைங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய பேருக்கு அம்மை போட்டு குழந்தைங்களுக்குலாம் நிறைய ஃபீவர் வருது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பசங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறதுனால எங்கே எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. திடீர்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த 20க்குள்ளே காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஸ்கூல் இருக்குது வேலைக்கெல்லாம் இங்கே தான் எங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு. ஸோ எப்படின்ட்டு ஒன்றும் புரியாமல் தவிச்சிட்ருக்குறாங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம். 250க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு விரைவில் மாற்று இடம் வழங்கிட வேண்டும் என நந்தம்பாக்கம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் பிரீத்தியுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.